ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யாமினி தமிழோட இணைவும். இன்றைக்கி யாமினி பிரபு விலாகில் கம்பு பணியாரம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்துருக்கேங்க. அது ஒரு பவுல்லையும், இன்னொரு பவுலில் பார்த்திங்கன்னா அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தனித்தனியாக வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேங்க. மினிமம் 3 ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிட்ட பின்னாடி அது கூட சேர்த்து கம்பை அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்ச பின்னாடி 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேங்க. சேர்த்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன பின்னாடி ஒரே ஒரு ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்து அது சீக்கிரமாக வதங்குறதுக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேங்க. ஒரு 2 மினிட்ஸில் நல்லா வதங்கின பின்னாடி லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக மல்லித்தழையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து ஒரு 30 செகண்ட் வதங்கின பின்னாடி ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் சேர்க்காமல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ அரைச்ச மாவை ஒரு நைட் ஃபுல்லாக மூடி போட்டு பொங்கி வர்றதுக்கு விட்டுட்டேங்க. இப்போ நல்லா பொங்கி வந்துச்சு. அதில் நம்ம வதக்கி வச்ச அந்த ஆனியன் எல்லாமே அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பணியாரக்கல்லை வச்சு நெய் விட்டுட்டு பணியாரத்தை குழியில் மாவை ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு திருப்பி போட்டிங்களா நம்மளுடைய ஹெல்த்தியான பணியாரம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.